தமிழ்நாடு அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. 23 பேர் புதிதாக அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று காலை நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் தவேக காங்கிரஸ் கட்சிகளின் 23 எம்எல்ஏக்களுக்கு ஆளுநர் RV அர்லேக்கர் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். காங்கிரஸ் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார், பே. விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தவேக 108 இடங்களிலும், திமுக 59 இடங்களிலும், அதிமுக 47 இடங்களிலும் வெற்றி பெற்றன. இதனால் தவேக ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை கிடைப்பதில் இழுபறி நீடித்தது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தவேகவுக்கு ஆதரவளித்தது. பின்னர் இடதுசாரி கட்சிகள் விசிக, IUML கட்சிகளும் தவேகவுக்கு ஆதரவளித்தன. இந்நிலையில் தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் தரப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சியில் பங்கெடுக்க முன்வராத நிலையில் தவேக அரசை வெளியிலிருந்து ஆதரிக்கின்றனர். ஆட்சியில் பங்கேற்குமாறு தவேக அழைப்பு விடுத்துள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறது. தவேக அமைச்சரவையில் இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி பங்கெடுப்பது குறித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. எனவே தவேக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை மட்டுமே கொண்டு தமிழ்நாடு அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்பட்டுள்ளது.